வணக்கம். அலோபதி சிகிச்சையால் எந்த ஒரு நோயுமே குணமாகிறது இல்லை. ஏன் குணமாகிறது இல்லை அப்படின்னு என்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கான பதிலை நம்ம இப்போது பார்க்கலாம். எந்த ஒரு நோயுமே அலோபதி சிகிச்சையால் குணமாகவே செய்யாது. சாதாரண தலைவலி, காய்ச்சல் இது கூட அலோபதி மருத்துவத்தால் குணப்படுத்தவே முடியாது, குணமாகாது. இப்போது அந்த நேரத்தில் மாத்திரை சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாத்திரையோட பவர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு வலி வேதனை இருக்காது. தெரியும் இல்லையா, உணர்ந்திருப்பீங்க. அது எப்படின்னா, நம்மளோட மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை அது தூங்க வச்சிரும். அதுதான் நமக்கு வலி வேதனையை நமக்கு உணர வைக்கும். இப்போ மாத்திரையை போட்ட உடனே அந்த நரம்பு தூங்கிடுது. அப்போ என்ன செய்யும், வலி வேதனை இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. அப்போது அந்த நோய் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால தான் அலோபதி மாத்திரையில் நம்ம நினைப்போம், மாத்திரை சாப்பிட்டதுனால வலி வேதனை இல்லை அப்படின்னு நினச்சி நமக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருப்போம். நமக்கு நோய் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னென்னா, ஒரு திருடனை வீட்டுக்குள்ளே விட்டால் அந்த திருடன் என்ன செய்வான்? அதாவது வீட்டுக்குள்ளே விட்டு நம்ம தாப்பா போட்டு பூட்டிடுறோம். அப்போது என்ன செய்வான்? அப்படியே வீட்டை ஃபுல்லாக நோட்டம் விடுவான் இல்லையா? நோட்டம் விட்டு எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குது, இந்த வீட்டுக்காரர் அசந்த நேரம் பார்த்து நம்ம வெளியே ஓடிடணும், இந்த ஜாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே ஓடிடணும் அப்படின்னு நினப்பான் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்குள்ளே வந்த நோய்களும், அதாவது மருந்துகள் சாப்பிட்ட உடனே உள்ளே தங்கி இருக்குது பாருங்களேன், அந்த நோய்கள் என்ன செய்யும்னா, சமயம் பார்த்து அது இன்னொரு ரூபமாக அது வெளியே வரும். அதாவது மாத்திரை பவர் இருக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. அந்த மாத்திரை பவர் போன பிறகு 1 நாளில் போகலாம், 2 நாளில் போகலாம், 1 மாதம் 2 மாதம், 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம், ஒரு 5 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க அந்த நோய் இன்னொரு ரூபத்தில் அது வெளியே வரும். வலி வேதனை கூடுதலாக இருக்கலாம். இல்லையே தலைவலியாக இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினைப்போம். அந்த மாதிரி வேறு ஒரு ரூபத்தில் அது வெளியே வந்தே தீரும். இது எல்லாமே மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் இது வேறு ஒரு ரூபமாக வரும். ஆனால் மாத்திரை சாப்பிடாம இருந்தால் வலி வேதனையோடு சரியாயிரும். வலி வேதனை இருக்கத்தான் செய்யும். அதை அது தானாகவே சரியாயிரும். மருந்து மாத்திரைகள் இல்லாமலே தானாகவே சரியாயிரும். 1 நாள் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரியாயிரும். அந்த நேரத்தில் அந்த வலியும் வேதனையும் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. நம்ம வயிற்றில் பசி உணர்வு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக பசி இருக்காது. அப்போ என்ன செய்யணும், ஒருவேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தானாக குறைஞ்சிரும். அடுத்து வேறு ரூபம் எடுத்து வேறொரு நோயாக வெளிக்காட்டாது. இது எல்லாமே மருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தால் தான். மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வைத்தியம் ஒன்று இருக்குது, அதுதான் அக்குபஞ்சர், தொடு சிகிச்சை. அந்த வைத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 4G அப்படின்னு 4 கோல்டன் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை கடைப்பிடிக்க சொல்லுவாங்க. அந்த 4 தங்க விதிகள் என்ன அப்படின்னா, பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். இந்த 4 விஷயந்தான். இது நமக்கு எல்லாமே தெரியும். பசிச்சா சாப்பிடணும், தாகம் இருந்தால் தண்ணி குடிக்கணும், ஓய்வு எடுக்கணும், தூங்கணும். இந்த விஷயமெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதையெல்லாம் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள், நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 4 விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே நமக்கு தேவையில்லை. ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிரும். எந்த ஒரு நோயும் இல்லாமல் கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.